எக்ஸாம்பிள் 5.1ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டு ஒரு 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஏரியா நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் கிராஃபில் பிளாட் பண்ணுவோம். ஒரு அப்ராக்சிமேஷனாக இது எந்தெந்த குவாட்ரண்ட்டில் லையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். -3,5 அப்படின்றது என்ன குவாட்ரண்ட்டில் இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம அங்கே ஒரு இடத்துல ரேண்டமாக பிளாட் பண்ணிடுறோம். 5,6 அப்படின்றது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். அண்ட் 5,-2ன்றது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் எழுத போகிறோம். ஆன்டி கிளாக் வைஸ் இந்த டைரக்ஷனில் போகிற மாதிரி நம்ம ஏபிசியை எடுக்க போகிறோம். இப்போ சப்போஸ் ஏ இதை எடுத்தோம்னா பி சி இதை எடுத்து சால்வ் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதை ஏன்னு எடுத்துருப்போம். ஸோ இது பி இது சி அப்படின்னு எடுத்துப்போம். ஏன் இதை கூட நீங்கள் ஏன்னு எடுத்தீங்கன்னா இது பி இது சி அப்படியே ரிவர்ஸில் தான் நம்ம பிளாட் பண்ணணும் எடுக்கணும். ஏபிசி நம்ம இப்போ டினோட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஃபார்முலா. ½ இன்டூ அது x1 அந்த எக்ஸ் கோஆர்டினேட்டில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுறோம். x1 x2 x3 அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆகும் x1ன்னு. அதே மாதிரி அதோட கரஸ்பாண்டிங்காக y1 y2 y3 y4. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கேருந்து கேதர் பண்ணி எழுதிட்டோம். சரியா? இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த கிராஸ் மல்டிப்ளை இருக்கு இல்லையா, இதை நம்ம பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு அந்த ரைட் சைட் போகிற வேஸில் எழுதுறோம். 3 × 2 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இங்கே 5 × 6 30 5 × 5 25 அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு அகெயின் இந்த டைரக்ஷனில் உள்ள ப்ராடக்டை நம்ம எழுத போகிறோம். எப்படின்னா 5 × 5 25 2 × 5 அதாவது -2 × 5 -10 6 × -3 -18. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் போதும். ½ வந்து முன்னாடி போட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 61 அதாவது 30 + 25 55 + 6 61ன்னு கிடைக்கும். இங்கே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் சேம் சைன் என்ன செய்வோம் ஆட் பண்ணுவோம். ஸோ 28 25 -28 இதை பண்ணிங்கன்னா என்ன வரும் -3ன்னு வரும். ஸோ ஆல்ரெடி வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, உள்ள ஒரு மைனஸ் இருக்குன்னா +3. அப்போ என்ன பண்ணுறோம் 61 + 3ன்றது 64. இந்த ½ டிவைட் பண்ணிங்கன்னா 32. ஸோ ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 32 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிடணும். இவ்வளோ தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது. இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எழுதிட்டு இந்த கிராஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு இந்த கிராஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் எழுதுறோம். தென் அதை சால்வ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் 1/2 நம்ம மல்டிப்ளை பண்ணணும்.